ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கள் வீட்டு குலு பார்க்கலாம். எல்லாரும் நவராத்திரிக்கு உங்கள் வீட்டில் குலு வச்சுருப்பீங்க. ஸோ ஹாப்பி நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் 7 படி குலு வச்சுருக்கோம். ஸோ இந்த குலுவில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் பொம்மை, எது ரொம்ப பிடிச்ச பொம்மை அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாயார் வெங்கடாஜலபதி இதுதான் முதல் படியில் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் முருகர் 2 சைட்லையும் நாங்கள் வச்சுருக்கோம். 2வது படியில் மீனாட்சி, துர்கை, அதற்கப்புறம் கிருஷ்ணர் வச்சுருக்கோம். கிருஷ்ணருக்கு அப்புறம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார், அதற்கப்புறம் திரும்பி ஒரு கிருஷ்ணர், அதற்கப்புறம் அன்னபக்ஷி, இதெல்லாம் 2வது படியில் வச்சுருக்கோம். 3வது படியில் கிருஷ்ணர், ருக்மணி, சத்யபாமா, அதுக்கப்புறம் சிவலிங்கம், நந்தி, இதெல்லாம் 3வது படியில் நாங்கள் வச்சுருக்கோம். சிவலிங்கமும் நந்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. அதற்கப்புறம் காமதேனுக்கு அப்புறம் ஹயக்ரீவருக்கு அப்புறம் கிருஷ்ணர் இந்த கோபிகைகளோட இருக்கிற மாதிரி இருக்கிற கிருஷ்ணர். 4வது படியில் ஆண்டாள், அதுக்கப்புறம் ராமர் குடும்பம், அதற்கப்புறம் பிள்ளையார், அதுக்கப்புறம் மகிஷாசுர மர்தினி, குருவாயூரப்பனுக்கு அப்புறம் குபேரன். இந்த 3 பொம்மையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொம்மை. இது எல்லாமே 4வது படியில் நாங்கள் வச்சுருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த பொம்மை ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். 5வது படி அஷ்டலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, அதுக்கப்புறம் தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, அதற்கப்புறம் கஜலக்ஷ்மி நீங்கள் பார்த்தாலே தெரியும், யானை இருக்குது 2 சைடும், அதுதான் கஜலக்ஷ்மி. அதற்கப்புறம் கஜலக்ஷ்மி பக்கத்தில் சந்தானலக்ஷ்மி, குழந்தை வச்சுட்டுருக்கு இல்லையா, அந்த லக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி. அடுத்தது வீரலக்ஷ்மிக்கு அப்புறம் வித்யாலக்ஷ்மிக்கு அப்புறம் விஜயலக்ஷ்மி. இதுதான் அஷ்டலக்ஷ்மி, 8 லக்ஷ்மி. வாழ்க்கையில் கண்டிப்பாக அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக கிடைக்கணும். 6வது படியில் தசாவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்மர் அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், அப்புறம் ராமர், பலராமர், கிருஷ்ணர், கல்கி. இதுதான் 6வது படியில் நாங்கள் வச்ச தசாவதாரம். ஏழாவது படியில் கலசம், கோவிலுக்கு 2 சைட்லேயும் கலசம் வச்சுருக்கோம். அப்புறம் செட்டியார், அதற்கப்புறம் மகாபெரியவா, ஷீரடி சாய்பாபா, அப்புறம் கிருஷ்ணர், ஒரு பெரிய கிருஷ்ணர் பொம்மையை நாங்கள் குலுக்கு 2 சைட்லேயும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட். இது நாங்கள் திருவாரூரில் எங்கள் அப்பா பர்ச்சேஸ் பண்ணா. எங்காத்து ஃபுல் கொலுவோட கிளிம்ஸ் இதுதான். 7 படி நாங்கள் வச்சுருக்கோம். நவராத்திரியில் எங்கள் வீட்டு குலுவில் இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ்லாம் தான் நாங்கள் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் நவராத்திரி குலு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ இது எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், வாங்க. அடுத்தது மினி கொலு, ராமர், சீதை, லக்ஷ்மணர். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி கல்யாணத்தில் சரஸ்வதி, பிரம்மா, அதற்கப்புறம் லயத்வஜன், நாரதர், நந்தி, இதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த செட்டு. மினி கொலுவில் ஒரு செட்டியார் கடை, அதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மினி கொலுக்குள்ளேயே ஒரு மினி கொலு. அடுத்த ஃபெஸ்டிவல் நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் நாங்கள் வச்சது பிள்ளையார் சதுர்த்தி. இது அத்தி மரத்தில் பண்ண பிள்ளையார். அடுத்தது கோகுலாஷ்டமி இல்லைன்னா ஜன்மாஷ்டமி. ஸோ கிருஷ்ணர் காலடி, கிருஷ்ணர் பாதம் போட்டு கோகுலாஷ்டமி. அடுத்தது வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ வரலக்ஷ்மி நோன்பும் நாங்கள் வச்சோம். இதுதான் நாங்கள் இந்த வருஷம் வச்ச தீம்.
நீதி சோழன்ஸ் இருக்கு. ஸோ மனுநீதி வந்து எல்லாருக்கும் சமமாக நீதி வழங்குற ஒரு அரசர். இந்த அரசரோட பையன் வந்து ஒரு மாடோட கன்றை வந்து தேரில் வந்து அரைச்சிடுறாரு. ஸோ இதுக்காக நீதி கேட்டு இந்த மாடு வந்து மனுநீதி சோழனோட அரசவைக்கு வந்து இந்த அழையாமணி அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துலேயும் யாருமே இந்த மணியை வந்து யாருமே அடித்ததில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த அரசர் வந்து ஒரு நியாயமாக நீதியோட ஆட்சி புரிஞ்சு வந்தார். இந்த மாடு வந்து நீதி கேட்டு இப்போ அரசர்கிட்ட வந்தது. அப்போது வந்து அரசர் அது எப்படி வந்து அந்த அரசரோட பையன் வந்து கன்று தேரில் அரைச்சாரோ அதே மாதிரி அவரோட பையனையே வந்து தேரில் அரைச்சிடுறாரு. ஸோ இதை கேட்ட சிவபெருமான் வந்து அந்த அரசரோட மகனுக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாடோட கன்றுக்கும் வந்து உயிர் கொடுத்ததா வந்து ஐதீகம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எங்கள் வீட்டு குழுவை பார்த்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.